வணக்கம். இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் வருகிறது புதிய வகை முடக்கம். சுவிஸ் ரயில்களில் நீண்ட நேரம் வேண்டுமென்றே சாப்பிடும் பயணிகள் தடுக்க திட்டமிடும் அதிகாரிகள். மௌனம் காக்காமல் உடனடியாக இலங்கை விவகாரத்தில் தலையிடுங்கள். மோடிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். H4 விசா மூலம் அமெரிக்கா செல்பவர்கள் அங்கு பணியாற்ற அனுமதி. அதிபர் ஜோ பைடன் உத்தரவு. சிக்கிமில் இந்திய சீன ராணுவ மோதல். பேச்சுவார்த்தை மூலம் பதட்டத்தை தணிக்க முடியும். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் நம்பிக்கை. பிரான்சில் குப்பையில் வீசப்பட்ட தடுப்பூசிகள். அதுக்காக கொரோனா நோயாளிகளை கொன்றேனா? மறுப்பு தெரிவித்த மருத்துவர். இனி விரிவான செய்திகள். பிரான்சில் வருகிறது புதிய வகை முடக்கம். நாடெங்கும் மாலை 6 மணி முதல் அமல் செய்யப்பட்டு வருகின்ற ஊரடங்கு கட்டுப்பாடுகள் வைரஸ் பரவலை தணிப்பதில் எதிர்பார்த்த அளவு தாக்கம் செலுத்தவில்லை. எனவே புதிய வழிமுறைகள் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. மிக இறுக்கமான ஒரு முடக்கம் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக நாடளாவிய ரீதியிலான சில முக்கிய மதிப்பீடுகளின் தரவுகளை அதிபர் மக்ரோன் எதிர்பார்த்துள்ளார். அவை கிடைத்ததும் புதிய தீர்மானம் அறிவிக்கப்படும். எலிசே மாளிகையில் நேற்று நடைபெற்ற சுகாதார பாதுகாப்பு சபை கூட்டத்தின் முடிவில் அரசாங்க பேச்சாளர் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். நாட்டில் தொற்று நிலவரம் 3வது பொது முடக்கம் ஒன்றை அவசரமாக அமல் செய்ய வேண்டிய கட்டத்தை நெருங்கியுள்ளது. மாறுபாடடைந்த புதிய வைரஸ் கிருமிகளது பரவுகளின் தரவு உயர்ந்து செல்கின்றது. இதனால் நாட்டை முடக்கும் அறிவிப்பை அதிபர் மக்ரோன் இந்த வாரம் பெரும்பாலும் இன்று வெளியிடுவார் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த பின்னணியில் எலிசே மாளிகையில் இன்று நடைபெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் நேற்றைய கூட்டத்தில் என்னென்ன விடயங்கள் ஆராயப்பட்டன என்ற விவரங்களை அரசாங்க பேச்சாளர் வெளியிடவில்லை. தற்போது அமலில் உள்ள சுகாதார கட்டுப்பாட்டு வடிவம் வைரஸ் பரவலை குறைப்பதற்கு போதாது. எனவே வேறு பல ஆய்வுகளும் வழிமுறைகளும் அவசியமாகின்றன என்று அதிபர் மக்ரோன் நேற்றைய கூட்டத்தில் குறிப்பிட்டார் என்ற தகவலை மட்டுமே அரசாங்க பேச்சாளர் வெளியிட்டுள்ளார். மாறுபாடடைந்த புதிய வைரஸ் தொற்றுகள் தொடர்பான பிரதேச ரீதியிலான புள்ளி விவரங்கள் எதிர்வருகின்ற சனிக்கிழமையே முழுமையாக கிடைக்கும் என்று அதன் பிறகும் அரசு உயர்மற்ற புதிய நடவடிக்கைகள் ஆராய்ந்து அறிவிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சுவிஸ் ரயில்களில் நீண்ட நேரம் வேண்டுமென்றே சாப்பிடும் பயணிகள் தடுக்க திட்டமிடும் அதிகாரிகள். காரணம் இதுதான். சுவிஸ் ரயில்களில் பயணிகள் வேண்டுமென்றே மெதுவாக சாப்பிடுகின்றார்களாம். எதையாவது மென்று கொண்டும் குடித்துக் கொண்டும் இருக்கின்றார்களாம். அதாவது சுவிஸ் ரயில்களில் மாஸ்க் அணிவது கட்டாயம். ஆனால் உணவு உண்ண மற்றும் பானங்கள் அருந்த அனுமதி உண்டு. இந்த அனுமதியை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் பலர் மாஸ்க் அணிவதிலிருந்து தப்புவதற்காக ரயில் ஏறியதும் மெதுவாக எதையாவது சாப்பிடுவது குடிப்பது என நேரத்தை கடத்துகின்றார்களாம். ஆகவே இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக சுவிஸ் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பக்கம் சோரிச்சில் மதுபான விடுதிகள் மூடப்பட்டுள்ளதால் கடைகளிலிருந்து மதுபானம் வாங்கும் இளைஞர்கள் அதை குடிப்பதற்காகவே ரயில்களில் பயணிப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மௌனம் காக்காமல் உடனடியாக இலங்கை விவகாரத்தில் தலையிடுங்கள். மோடிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். போர்க்குற்ற விசாரணையை இலங்கை அரசு பிசுபிசுக்க வைத்துள்ள நிலையிலும் இந்திய மத்திய அரசு மௌனம் காத்து வருகிறது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போர்க்குற்ற விசாரணையை இலங்கை அரசு பிசுபிசுக்க வைத்துள்ள நிலையிலும் மத்திய அரசு மௌனம் காத்து வருகிறது. மத்திய அரசு மௌனம் சாதிக்காமல் உடனே இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். H4 விசா மூலம் அமெரிக்கா செல்பவர்கள் அங்கு பணியாற்ற அனுமதி. அதிபர் ஜோ பைடன் உத்தரவு. அமெரிக்காவுக்கு H4 விசா மூலம் செல்பவர்கள் அங்கு பணியாற்றுவதற்கு அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார். அமெரிக்காவுக்கு H1B விசாவில் சென்று பணியாற்றும் வெளிநாட்டினரின் மனைவி அல்லது கணவர் ஆகியோருக்கு H4 விசாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு வரை H4 விசாவில் செல்பவர்கள் அமெரிக்காவில் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை ஒபாமா ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டது.
இருப்பினும் டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு இந்த தடை மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த தடையை நீக்கி அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். இதனால் அமெரிக்காவால் இந்தியர்களின் குடும்பத்தினர் இனி H4 விசா மூலம் வேலைக்கு செல்ல முடியும். பைடனின் அறிவிப்புக்கு சமூக வலைதளங்களில் அமெரிக்காவால் இந்தியர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சிக்கிமில் இந்திய சீன ராணுவ மோதல் பேச்சுவார்த்தை மூலம் பதற்றத்தை தணிக்க முடியும். ஐநா பொதுச் செயலாளர் நம்பிக்கை. சிக்கிமில் இந்திய சீன ராணுவத்துக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் பதற்றத்தை தணிக்க முடியும் என்று ஐநா பொதுச் செயலாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிழக்கு லாடாக்கை தொடர்ந்து சிக்கிம் மாநிலத்திலும் சீன ராணுவ வீரர்கள் கடந்த வாரம் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நாதுலா எல்லைப் பகுதி வழியாக வந்து அவர்களை இந்திய வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே சண்டை நடந்தது. உடனே உள்ளூர் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று பிரச்சினை முடிவுக்கு வந்தது. பிரான்சில் குப்பையில் வீசப்படுகின்ற தடுப்பூசிகள். பாரிஸில் உள்ள கொரோனா தடுப்பூசி சிகிச்சை மையத்தில் தடுப்பூசிகள் பல குப்பையில் வீசப்பட்டுள்ளன. பாரிஸ் 16ஆம் வட்டாரத்தில் அமைந்துள்ள சிகிச்சை மையத்திலேயே இந்த தடுப்பூசிகள் வீசப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 20 வரையான ஊசி மருந்துகள் குப்பையில் வீசப்பட்டுள்ளன. நோயாளிகளுடனான போதிய தொடர்பு இல்லாததால் மருந்துகள் வீணாகின்றதாகவும் பழுதடையும் நிலையில் உள்ள மருந்துகளே இவ்வாறு வீசப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 தடுப்பு மருந்துகள் வரை வீசப்பட்டது உண்மைதான். திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றது. அன்று தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள இருந்தவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இதனால் அன்று மாலையுடன் மருந்துகள் காலாவதியாகின்றதால் அவை வீசப்பட்டன என குறித்த நிலையத்தில் பணிபுரிகின்ற தாதி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பல பகுதிகளில் போதிய தடுப்பூசிகள் கிடைக்காமையினால் சிகிச்சை மையங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தடுப்பு மருந்துகள் வீசப்பட்டமை தொடர்பாக உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அதுக்காக கோவிட்-19 நோயாளிகளை கொன்றேனா மறுப்பு தெரிவித்த மருத்துவர். இத்தாலியில் கொரோனா உச்சத்தில் இருந்த நாட்களில் மருத்துவமனையில் நெருக்கடியை குறைக்க கொரோனா நோயாளிகளை கொன்றதாக கூறிய மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலியின் பிரேசியா பகுதி அருகே அமைந்துள்ள மொன்டிச்சியாரியா மருத்துவமனையை குறித்த பகிர் சம்பவம் அரங்கேறிய தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த மருத்துவமனையில் பணியாற்றிய 47 வயதான மருத்துவர் ஒருவர், 61 வயதான நடேல், 80 வயதான ஏஞ்சலோ ஆகியோருக்கு சக்தி வாய்ந்த மயக்க மருந்துகள் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்தாலியில் கொரோனா பரவல் உச்சம் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே குறித்த சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகள் பலர் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி இல்லாததால் திண்ணைகளில் வரிசையாக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மருத்துவர் மாஸ்கா விவகாரத்தில் மேலும் 3 இறப்புகள் தொடர்பில் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது வீட்டுச் சிறையில் உள்ள மருத்துவர் மாஸ்கா தன் மீது குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்துள்ளதுடன் ஆதாரமற்றவை என்று அவர் தெரிவித்துள்ளார். மாஸ்கா பணியாற்றிய மருத்துவமனையின் செவிலியர்கள் சிலரே சந்தேகத்தின் அடிப்படையில் பகிர்ந்த குறுந்தகவலை அடுத்தே மருத்துவர் மாஸ்கா தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. நோயாளிகளுக்கு மூச்சுக்குழாயில் குழாய் செலுத்தும் பொருட்டு மாஸ்கா வீரியமிக்க 2 மயக்க மருந்துகளை அளித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நோயாளிகளுக்கு குழாய் பயன்படுத்தப்படவில்லை. இதனால் மருத்துவர் மாஸ்கா வீரியமிக்க மயக்க மருந்துகளை பயன்படுத்தியதன் நோக்கம் வேறு என்ன என்ற விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நவம்பர் மாதம் 2019 முதல் 2020 ஏப்ரல் வரை இந்த மருந்துகளின் ஆர்டர்களில் 70% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை மருத்துவமனை நிர்வாகம் கண்டறிந்திருக்கிறது. ஆனால் வெறும் 5 நோயாளிகளுக்கு மட்டுமே குழாய் பொருத்தப்பட்டுள்ளது. மட்டுமின்றி இந்த விவகாரத்தை மூடிமறைக்க மருத்துவர் மாஸ்கா செவிலியர்களை பணித்ததாகவும் புகார் எழுந்துள்ளது.